ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாகவே நம்ம வீடியோக்களில் நிறைய புது உறவெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடிகள்லாம் புதுசாக வாங்கியிருக்கேன், அப்புறம் எதெல்லாம் நம்ம நாற்றுகளாக வளர்த்துருக்கேன், அதெல்லாம் என்னென்ன செடி இருக்குன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போய் என்ன செடியெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன செடிகள் இருக்குன்னு முதல்ல நம்ம இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருவோம். இங்கே வந்து கிறிசானிமம் 2 வெரைட்டி வச்சுருக்கேன். ஒன்று வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்ததாக கீழே கொடமிளகா செடி, இது வந்து கிச்சன் வேஸ்ட்லேருந்து முளைக்க வச்சது. அடுத்ததாக கல்வாழை, இந்த 2 கவருமே கல்வாழை தான். இது வந்து வெள்ளை காந்தாரி மிளகா. அடுத்ததாக இதிலெல்லாம் கொஞ்சம் டிராகன் ஃப்ரூட் கட்டிங்ஸு, கிறிசானிமம் கட்டிங்ஸ்லாம் ட்ரை பண்ணுது. அடுத்ததாக ஒரு கவரில் ஒரு 2 கத்திரி நாற்று இருக்குது. இதுவும் நடவு பண்ணுறதுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு, நடவு பண்ணிடணும். அடுத்ததாக இது வந்து பார்டர் பிளான்ட்டு. இது வந்து ஒரு சின்ன கட்டிங் கிள்ளி வச்சாலும் நிறைய படர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக லெமன் கிராஸ் வந்து ஒரு கட்டிங் தனியாக பிரித்து வச்சது, அதுவும் நல்லா வந்திருக்கு. அடுத்ததாக சரகொன்றை, இதில் வந்து கொஞ்சம் விரிச்சி பூ கட்டிங்ஸில் வச்சது, அதுவும் வந்துட்டுருக்கு. இதில் வந்து தானாக முளைக்கிற செடி ஒன்று இருக்குது. இப்போ அடுத்ததாக மேலே இருக்க செடிகளை பார்ப்போம். இங்கே வந்து ஒரு ரோஸ் பிளான்ட் இருக்குது. அடுத்ததாக ஒரு ஜாதி மல்லி கொடி, ஒரு கொஞ்சம் சின்ன கவரில் இருந்தது பெரிய கவருக்கு மாற்றி வச்சுருக்கேன். இது வந்து நிலத்தில் நடவு பண்ணணும். இதை நம்ம தொட்டியில் நடவு பண்ணுறதை விட நிலத்தில் வச்சா ரொம்ப பெருசாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக ஒரு ஹைபிஸ்கஸ், இது வந்து நல்ல அடுக்கு செம்பருத்தி. அடுத்ததாக அந்தூரியம், நல்லா அட்ராக்டிவான ரெட் கலரில் இருக்குது. அடுத்ததாக இன்னொரு ஹைபிஸ்கஸ், இதுவும் அடுக்கு செம்பருத்தி தான். இது வந்து லைட் ஆரஞ்சு கலரில் சின்னதாக பூக்கக்கூடிய அடுக்கு செம்பருத்தி. அடுத்ததாக கொஞ்சம் மிளகா நாத்தெல்லாம் இருக்குது. இது வந்து என்ன பூன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இதோட பேர் தெரியல. நான் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் சொல்கிறேன். ரொம்ப அழகான ப்ளூ கலரில் பூக்கக்கூடிய செடி. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக ஒரு கொடி சம்பங்கி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ரணகல்லி, ஒரு நல்ல மூலிகை செடி. இதோட மருத்துவ பயன்களை பற்றி அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம். அடுத்ததாக இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் காக்கட்டான் செடி, முல்லை செடியோட கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் செடிகளை கவாத்து பண்ணும்போது நிறைய கட்டிங்ஸ் இருந்தது, அதெல்லாம் இங்கே அப்படியே வேஸ்ட் பண்ணாமல் நடவு பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான பூக்கள் இருக்கக்கூடிய செடி. இது என்ன செடின்னு பேர் தெரியல, இதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் சொல்கிறேன் இதை பற்றி. அடுத்ததாக ஒரு பாரிஜாத செடி இருக்குது. இங்கே வந்து அடியில் நிறைய கவர் இருக்கிறதால எதில் எந்த செடி இருக்குன்னு தெரியல, மேலே இருக்கிறத வச்சு தான் சொல்கிறேன். இது வந்து பாரிஜாதம். அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சள் வந்து கிழங்கு முளைக்க போட்டிருக்கேன். அடுத்ததாக ஒரு ரோஜா கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். இங்கெல்லாம் வெள்ளரி, பாகல் இதெல்லாம் விதை போட்டது, நாற்றெல்லாம் வளர்ந்து வந்துட்டுருக்கு. இதெல்லாம் நடவு பண்ணணும். அடுத்ததாக இங்கே ஒரு சில அரளி, ஹைபிஸ்கஸ் கட்டிங்ஸ் எல்லாம் இங்கே வச்சது. அதில் வந்து துளசி செடி முளைச்சிருக்கு. அதெல்லாம் வரதுக்கு லேட் ஆகும், அதெல்லாம் சரியாக வரலை. அதில் வேறு சில செடிகள் முளைச்சிருக்கு. அடுத்ததாக இங்கே ஒரு ரோஜா செடி இருக்குது. இது இப்போ தான் வாங்கினது. அதுலேருந்து ரெட் ரோஸ் இது வந்து. அடுத்ததாக டிராகன் ஃப்ரூட் செடி, விதையிலேருந்து முளைக்க வச்சது. இது வந்து பெரிய பாட்டில் நடவு பண்ணால் குயிக்காக பெருசாக வளர்ந்துடும். சின்ன பாட்டில் இருக்கிறதால அப்படி இருக்குது. அடுத்ததாக இதில் ஒரு மென்தால் செடி வச்சுருக்கேன். இதுலேயே ஒரு கோழி கொண்டை வளர்ந்துருக்கு. இது வந்து பெப்பர் மின்ட்டு மென்தால்னு சொல்லக்கூடிய செடி. அடுத்ததாக நம்ம தோட்டத்தில் ஸ்பெஷலான ஹைப்ரிட் வின்கா பிளான்ட், நித்திய கல்யாணிலே ஹைப்ரிட். இது வந்து அட்ராக்டிவான ரோஸ் கலர் பூச்செடி. இது 3மே அந்த செடிகள் தான். இதில் ஒன்று மட்டும் இப்போ பூத்துருக்கு. இப்போ அடுத்ததாக இதில் வந்து கமலா ஆரஞ்சு விதைகள் போட்டு முளைக்க வச்சுருக்கேன். எல்லாம் வளர்ந்து வந்துட்டுருக்கு. அடுத்ததாக இதெல்லாம் டேபிள் ரோஸ் செடிகள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெப்பர் செடி, இது மிளகு செடி ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கி வச்சதுலேருந்து கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருச்சு. இதையும் தோட்டத்தில் நடவு பண்ணணும். அடுத்ததாக இங்கே ஒரு ரெயின் லில்லி. இது வந்து ரெயின் லில்லி ஒயிட் கலர். இது என்ன கலர்னு தெரியல, இதுவும் ரெயின் லில்லி தான், ஆனால் வேற ஒரு கலர், எல்லோவா இல்லை பிங்கான்னு தெரியல. அது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு கலர் தான் இது. அடுத்ததாக இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து கலாக்கா செடி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இங்கே வந்து ஒரு ஹைபிஸ்கஸ் செடி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பிங்க் கலர் செம்பருத்தி, ஒத்த அடுக்கு ஹைபிஸ்கஸ் இது. அடுத்ததாக இங்கே ஒரு காஷ்மீரி ரோஸ் செடி இருக்குது. இது ரொம்ப சின்னதாக தான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன பாட்டில் தான் நடவு பண்ணியிருக்கேன். இது வந்து நிலத்தில் மாற்றி வைக்கணும். அதுக்குள்ளவே இங்கே நல்லா வளர்ந்து நிறைய பூத்துட்ருக்கு இங்கேருந்து. அடுத்ததாக இது வந்து சிரியானங்கை, இது ஒரு மூலிகை செடி. இதோட பயன்களை பற்றி அடுத்த ஒரு வீடியோக்குள்ளே பார்ப்போம். அடுத்ததாக இங்கேயும் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய டேபிள் ரோஸ் கலெக்ஷன். எல்லாமே உடஞ்ச காஃபி கப் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இது வந்து வெள்ளை காந்தாரி. பாருங்கள், மிளகாயே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதையும் நிலத்தில் நடவு பண்ணணும். காந்தாரி மிளகாய் வந்து நிலத்தில் நடவு பண்ணும்போது ரொம்பவே பெரிய செடியாக வளரும். ஆனால் இது நான் இன்னும் கவர்லேயே வச்சதால் இதிலே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக இன்னொரு காஷ்மீரி ரோஸ் செடி இருக்குது.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரளிப்பூ செடி கட்டிங்ஸில் ட்ரை பண்ணது. இது வந்து உடஞ்ச ஒரு ஜக்கில் வச்சுருக்கேன். இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் ரெயின் லில்லி இருக்குது. ரெயின் லில்லி, அதுக்கு பக்கத்தில் டிராகன் ஃப்ரூட் செடி, அதுக்கு பக்கத்தில் கலர் காக்காட்டான் செடி கட்டிங்ஸில் ட்ரை பண்ணது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மயில் மாணிக்கம் செடி வந்து இது வந்து ரெட் கலர் பூக்கக்கூடியது. இது வந்து விதை போட்டு வர வச்சுருக்கேன். இது வந்து நாங்கள் செடியாக வாங்கினதை காய விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஒரு சில விதைகள் இருந்தது, அதை எடுத்து அதை வந்து முளைக்க வச்சுருக்கேன். நான் இந்த செடியை மிஸ் பண்ணிட்டோமோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, விதை முளைச்சி வந்துருச்சு. அடுத்ததாக இது வந்து டிராகன் ஃப்ரூட் செடி. நம்ம தோட்டத்தில் நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. விதையிலேருந்து முளைக்க வச்ச செடிகள் தான் இங்கே இருக்கிற எல்லா டிராகன் ஃப்ரூட் செடியுமே. இங்கே இருக்கிற எதுவுமே வாங்கின செடி கிடையாது. டிராகன் ஃப்ரூட் செடிகள் எல்லாமே விதையிலேருந்து முளைக்க வச்சது. அடுத்ததாக இங்கே வந்து சரகொன்றை, ஒரு சில நாட்டு கொய்யா செடிகள் இருக்குது. இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணுறதுக்காக முளைக்க வச்சது தான். இது வந்து சப்போட்டா, விதையிலேருந்து முளைக்க வச்சது. இப்போ மேலே இருக்க செடிகளை பார்த்துட்டோம். இப்போ அப்படியே கீழே வந்துடுவோம். இங்கே இருக்கிற செடிகளை முதல்ல பார்த்தோம். அடுத்ததாக இது வந்து ரொபஸ்டா, நம்ம ட்ரீம் கார்டனில் இருக்கக்கூடிய மரத்துலேருந்து ஒரு சின்ன கன்று எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து குடமிளகா நாற்று விட்டது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கடையில் வாங்கின விதை. இதுவும் நாங்கள் நடவு பண்ணாமல் ஒரு சில செடிகளை விட்டது அப்படியே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததா இதுலேயும் மென்தால் செடி வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு கிழங்கு வகை பூச்செடி இருந்தது. நம்ம கோழிங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. அடுத்ததாக திரும்பவும் முளைச்சி வரும், அப்போ பார்ப்போம் அது என்ன செடின்னு. அடுத்ததாக இதில் ஒரு மிளகா செடி இருந்தது, அதுவும் காஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக வேற மாற்றணும். இங்கெல்லாம் ஒரு சில கட்டிங்ஸ் ட்ரை பண்ணுது. அப்புறம் விதை போகிறதெல்லாம் இந்த மாதிரி இங்கே வைப்பேன். இது வந்து ஒரு சரகொன்றை இருக்குது. அடுத்ததாக இங்கே பாருங்கள், ஒரு கிறிசாந்திமம் கூட இருக்குது. இது என்ன கலருன்னு தெரியல, பூக்கும்போது தான் தெரியும். இது வந்து கனகாம்பரம். இதுவும் நடவு பண்ணாமல் இருந்து இதுலேயே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதையும் கூடிய சீக்கிரம் நடவு பண்ணோம் நம்ம தோட்டத்தில். அடுத்ததாக இங்கே ஒரு சில கவரில் வந்து மண் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன், ஏதாவது கட்டிங்ஸ் ட்ரை பண்ணலான்னு. அடுத்ததாக இங்கே வந்து ஒரு கிறிசாந்திமம். இது நிறைய வீடியோக்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம், இதுலேருந்து பூ பறிக்கும் போது. இதுவும் ஒரு சின்ன கட்டிங்ஸ்லேருந்து எடுத்து வச்சது தான். போன சீசனில் நம்ம வாங்கி வச்ச செடி இது. அதுலேருந்து சின்ன சின்ன கிளைகள் எடுத்து நிறைய செடிகள் இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்குது இந்த கலரில். அடுத்ததாக ஒரு கிரேப் செடி. இது வந்து விதையிலேருந்து முளைக்க வச்சது. இதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அடுத்ததாக இங்கே வந்து ஒரு ரோஜா செடி. இது என்ன ரோஜானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கி 3 வருஷம் ஆகுது, இன்னுமே இது ஒரு பூ கூட பூக்கலை. இதில் வந்து கிராஃப்டிங்லாம் ட்ரை பண்ணோம்னா இந்த செடியை வச்சு நான் ட்ரை பண்ணிப்பேன். பட் கிராஃப்டிங்லாம் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன், இன்னமும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எதுவும் சரியாக வரலை. வரும்போது நான் அதை எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு அதை பற்றின வீடியோ கொடுக்குறேன். இதில் வந்து விதை போட்டிருந்தேன். நம்ம கோழிங்க எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு வெறும் தண்டு தான் நிற்கிது. இங்கே வந்து மிளகாய் செடிகள் இருக்குது, இதுவும் இதிலே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து கொடம்புளி செடி ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து விரிச்சி பூவும் கொடம்புளியும் மிக்ஸ் ஆகிருக்கு. இதுதான் கொடம்புளி செடி. அதுக்கு பக்கத்தில் இருக்க கவரில் வந்து விரிச்சி பூ செடி இருக்குது. அடுத்ததாக இந்த பாட்டில் வந்து ஒரு சில கத்திரி மிளகாய் நாற்றுகள் விட்டுருக்கேன். அதுலேயே ஒரு சில சாமந்தி செடிகளும் வளர்ந்துட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய நாற்றுகள் செக்ஷனில் இதெல்லாம் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாம் தான் நம்ம இன்னும் தோட்டத்தில் நடவு பண்ணுறதுக்காக தயாராக இருக்கக்கூடிய செடிகள். இங்கே இருக்கக்கூடிய செடிகளில் முக்கால்வாசி செடிகள் எல்லாமே கட்டிங்ஸ்லேருந்து ட்ரை பண்ணது, அப்புறம் ஏர்லேரிங் மூலமாக ட்ரை பண்ணது. ஒரு சில செடிகள் நம்ம வாங்கி நடவு பண்ணுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய செடிகள். எப்போவுமே நம்ம நாற்றுகளை வாங்கி உடனே நடவு பண்ணக்கூடாது. அது நம்மளோட சுற்றுப்புற சூழலுக்கு அது மாறி வரணும் செடி. ஏன்னா நர்சரியில் வந்து ஷேட் நெட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. நம்ம டைரெக்டாக வெயிலில் வைக்கும்போது அது வந்து செடி உடனே வாடி போயிடும். அதனால நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சூழலுக்கு அது மாறணும். அதனால அந்த கவரில் அப்படியே வச்சிடணும் ஒரு 2-3 நாளைக்கு. கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சுட்டு அப்புறமா நம்ம செடியில் தொட்டிகளையோ இல்லை நிலத்துலையோ மாற்றி வச்சுக்கலாம். அதுக்காக இங்கே வச்ச செடிகள் தான். ஆனால் நிறைய செடிகள் நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகியும் நடவு பண்ணாமலே இருக்குது. அதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் நடவு பண்ணிவிடுவேன். அதுலேருந்து அறுவடை எடுக்கும்போது அதையும் நீங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.